வணக்கம். திஸ் இஸ் சுஜய் பன்னீர்செல்வம். இன்னைக்கு சி ப்ரோகிராமிங்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேட்டா டைப்ஸ். ஆக்சுவலா டேட்டா டைப் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? அது எத்தன கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க சி ப்ரோகிராமிங்ல. அந்த அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா டேட்டா டைப்ஸ் வந்து ப்ரோகிராமிங்ல நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, வேரியபிள் என்னென்ன இடத்துல டிக்ளேர் பண்ணுவோமோ, அந்த இடத்துலலாம் மேண்டேட்டரியா நம்ம என்ன குடுப்போம்னா, டேட்டா டைப் வந்து குடுப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் அ வேரியபிள். வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கான சின்டாக்ஸ். இதுல டேட்டா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் நேம். அப்போ வேரியபிள் நேம் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருவோம்னா, அது என்ன டைப்ல நம்ம மென்ஷன் பண்ண போறோம். அந்த வேரியபிளுக்கு வந்து என்ன டைப்ல வந்து வேல்யூ குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருவோம். சரிங்களா? ஆக்சுவலா இந்த டேட்டா டைப் வந்து இதுல என்ன பண்ணுது? அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அ இது வந்து 2 திங்ஸ் வந்து பண்ணும் இதுல. சரிங்களா? ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த வேரியபிளுக்கு வந்து மெமரியில எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு வேரியபிள் இன்டிஜரா குடுத்தோம்னா, அதுக்கு எவ்வளோ பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். ஃப்ளோட்ட குடுத்தா அதுக்கு எவ்வளோ பைட்ஸ் அலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அலோகேட் பண்றது வந்து எதனுடைய ஒர்க். எத பொறுத்து கம்பைலர் வந்து அலோகேட் பண்ணும்னா, இந்த டேட்டா டைப். என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணும். சரிங்களா? இதுல எல்லாமே பைட்ஸ்ல தான் அலோகேட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து இது அலோகேட் பண்ண மெமரியில என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ 2 திங்ஸ் வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அலோகேட் பண்ண மெமரியில வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இது 2த்தையும் ரெப்ரசன்ட் பண்றது தான் டேட்டா டைப்னுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள் அது என்ன டைப்பா குடுத்துருக்குன்னா, இன்டிஜரா குடுத்துருக்கேன் அப்படின்னா, இதுக்கு என்ன கம்பைலர் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இதுக்கு வந்து ஒரு பைட்ஸ்ல எவ்வளோ பைட்ஸ் இன்டிஜர்னா எவ்வளோ பைட்ஸோ அதுக்கு தகுந்த மாரி பைட்ஸ்ல மெமரி வந்து அலோகேட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ குடுத்துருக்கோம், இன்டிஜரா தான் நம்ம வேல்யூ குடுக்கணும். அப்ப 10ங்கிறது ஒரு இன்டிஜர், ஒரு நம்பர். அப்ப இது வந்து அந்த மெமரி ஸ்பேஸ்ல வந்து அலோகேட் பண்ணிரும். சேவ் பண்ணிடும். சரிங்களா? ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் அது எப்படி இது பண்ணும் மெமரிலனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி எடுத்துக்கிட்டோம்னா, இத வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, இது எக்ஸ்க்கு வந்து ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணும். இந்த மாரி மெமரி அலோகேட் பண்ணிட்டு, அதனுடைய வேல்யூஸ வந்து எதுல சேவ் பண்ணும்னா, இந்த மெமரிக்குள்ள சேவ் பண்ணிடும். சரிங்களா? இதுக்கு எவ்வளோ பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணும்னா, 2 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணும். ஏன்னா இன்டிஜருக்கு வந்து காமனா 2 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணும். நெக்ஸ்ட் 6500ங்கிறது என்னன்னா, இதனுடைய அட்ரஸ். சரிங்களா? இது எந்த அட்ரஸ்ல வந்து இது மெமரி வந்து கிரியேட் பண்ணிருக்கு, அலோகேட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றது. சரிங்களா? இது வந்து காமனா கான்ஸ்டன்ட்டா இருக்காது. ஒவ்வொரு டைம் நம்ம அலோகேட் பண்ணும்போதும் இது வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது மெமரியில எந்த ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருக்கோ, எந்த அட்ரஸ் ஃப்ரீயா இருக்கோ, அந்த அட்ரஸ்ல இதனுடைய வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிரும். சரிங்களா? மெமரி. நெக்ஸ்ட் இப்போ டேட்டா டைப்ஸ் வந்து எத்தன கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா டேட்டா டைப்ஸ வந்து 3 கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. 3 கேட்டகரிஸா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு வந்து டெரைவ்ட் டேட்டா டைப், இன்னொன்னு வந்து யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். இந்த மாரி 3 டைப்ஸா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இது ஒவ்வொன்னுத்துலயும் சப் கேட்டகரிஸ் இருக்கும். என்னன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ன்னு எடுத்துட்டோம்னா, அதுல வந்து கேரக்டர், இன்டிஜர், ஃப்ளோட், வாய்ட் இது 4ம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். சரிங்களா? இது 4 தான் நம்ம இம்பார்ட்டன்ட்டா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் புரோகிராமிங்ல. நெக்ஸ்ட் டெரைவ்ட் டேட்டா டைப்ங்கிறது அரே, ஸ்ட்ரிங், பாயிண்டர், ஃபங்ஷன் அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா. இந்த மாரி வரதெல்லாம் டெரைவ்ட் டேட்டா டைப்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், டைப் டெஃப், ஈனம் இதெல்லாமே யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம்னா, இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ப தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது கேரக்டர், இன்ட், ஃப்ளோட், வாய்ட் இது 4 மட்டும் பார்க்க போறோம். அதே மாரி டெரைவ்ட் டேட்டா டைப்னா அரே, ஸ்ட்ரிங், பாயிண்டர், ஃபங்ஷன் இதெல்லாம் நாம இத செப்பரேட் டாபிக்கா டீடைல்டா பார்ப்போம். அதனால இங்க வந்து நான் இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் குடுக்க போறதில்ல. அதே மாரி யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்லயும் ஸ்ட்ரக்சர், யூனியன், டைப் டெஃப், ஈனம் இதெல்லாம் கொஞ்சம் அ டீடைல்டா நம்ம கம்மிங் செக்ஷன்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது கேரக்டர், இன்ட், ஃப்ளோட் இது 3 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். இதுல வாய்ட்ங்கிறது ஆக்சுவலா டேட்டா டைப் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அது வந்து விச் டசன்ட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. இப்போ ஒரு ஃபங்ஷன் இல்லனா ஒரு எதனா ஒண்ணு ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த வாய்ட்ங்கிற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவோம். வேற எந்த பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இது 3 மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல என்னத்துன 3 சொன்னேன்னா, ஒண்ணு வந்து கேரக்டர், இன்னொன்னு வந்து இன்டிஜர், இன்னொன்னு வந்து ஃப்ளோட். சரிங்களா? இதையும்
சப் கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க, சப் கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க இந்த மாரி. இப்போ இன்டிஜர்ன்னு எடுத்துட்டோம்னா, அது வந்து ஷார்ட், லாங், அதே மாரி இன்ட் இந்த மாரி 3 டைப்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. என்னத்துக்கு 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்கன்னா, நம்ம வேல்யூஸ் என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் குடுப்போமோ இதுல. சரிங்களா? இன்டிஜருக்கு வந்து நம்ம என்ன ரேஞ்ச்ல குடுப்போமோ வேல்யூஸ் வந்து, அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஃபாஸ்ட்டா நம்மளுடைய ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்காக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஏன்னா ஷார்ட்‌டுக்கு வந்து 1 பைட்ஸ் தான் எடுத்துக்கும். ஆனா இன்டிஜருக்கு 2 பைட்ஸ், லாங்குக்கு வந்து 4 பைட்ஸ். அந்த மாரி மெமரி ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து குறையுதோ, அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ப்ரோகிராம் வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். அந்த பர்ப்பஸ்க்காக இந்த மாரி பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அதே மாரி நாம இன் ஷார்ட் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா, இப்போ வேல்யூஸ் வந்து ஒரு 200 100, 5, 10 அந்த மாரி மட்டும் யூஸ் பண்ணலாம். டிஜிட்ஸ் 2 டிஜிட்ஸ் இல்லனா 3 டிஜிட்ஸ்ல யூஸ் பண்ணா ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இன்டிஜர் வந்து ஒரு 32,000 அந்த மாரி யூஸ் பண்ணலாம். அதே மாரி இப்போ கான்டாக்ட் நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர்லாம் கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஒரு 8 to 10 அ டிஜிட்ஸ் இருக்கும். அந்த மாரிலாம் நம்ம இன்ட்லயோ இல்ல ஷார்ட்லயோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? லாங் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம வேல்யூஸ் வந்து எப்படி குடுக்க போறோமோ, பேஸ்டா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எதனா ஒண்ணுத்த வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுலயும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொன்னத்தையும். ஷார்ட் 2 கேட்டகரிஸ் அதே மாரி இன்டிஜர 2வா பிரிச்சிருக்காங்க. லாங் வந்து 2வா பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னா இந்த மாரி. ஷார்ட் வந்து சைன்ட் ஷார்ட், அன்சைன்ட் ஷார்ட். அதே மாரி இன்ட் வந்து சைன்ட் இன்ட், அன்சைன்ட் இன்ட். அதே மாரி லாங்க வந்து சைன்ட் லாங், அன்சைன்ட் லாங். இந்த மாரி 2 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. எதுக்காக இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்ப ஷார்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, போத் என்னென்ன இன்டிஜர்னாவே நம்ம என்ன நம்பர்ஸ் குடுப்போம்னா, நம்பர்ஸ தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இன்டிஜருக்கு. வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இன்டிஜரா தான் இருக்கும். அந்த இன்டிஜர் வந்து மேபி என்னவா இருக்கலாம்னா, பாசிட்டிவா இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவா இருக்கலாம். சரிங்களா? பாசிட்டிவ் மட்டும் குடுப்போம்ன்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ் வேல்யூஸும் குடுக்கலாம். அந்த மாரி நெகட்டிவ் வேல்யூஸ் வரும்போது நம்ம அன்சைன்ட் இன்டிஜர் வந்து போலாம். சரிங்களா? சைன்ட் ஷார்ட்ன்னு குடுத்துட்டோம்னா, போத் பாசிட்டிவும் அக்செப்ட் பண்ணிக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஆனா சைன்ட் இன்டர்ல வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாரி இன்டிஜர்லயும் சைன்ட் இன்ட், அன்சைன்ட் இன்ட் இருக்கு. அதே மாரி லாங்லயும் சைன்ட் லாங், அன்சைன்ட் லாங்ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாரி கேரக்டர்லயும் சைன்ட் கேரக்டர், அன்சைன்ட் கேரக்டர் இருக்கும். ஃப்ளோட்ல வந்து 3 டைப்ஸா இருக்கு. ஒண்ணு வந்து ஃப்ளோட், இன்னொன்னு வந்து டபுள், இன்னொன்னு வந்து லாங் டபுள். சரிங்களா? இந்த மாரி 3 டைப்ஸா வந்து பிரிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? இது நம்பர்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இதனுடைய வேல்யூஸையும். வேறஸ் இது வந்து ஃபிராக்ஷனல் பார்ட் ஆட் ஆகும். சரிங்களா? டாட் வைக்கிறது எல்லாமே எதுல யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃப்ளோட்ல தான் யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ரேஞ்சுக்கு தகுந்த மாரி இதையும் என்ன பண்ணியிருப்பாங்க, 3 டைப்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து ஃப்ளோட், டபுள், இன்னொன்னு வந்து லாங் டபுள். அதே மாரி கேரக்டர் டைப்னா என்னன்னா, நம்ம ஆல்பபெட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வரும்னா, கேரக்டர் டைப்ல வரும். ஆல்பபெட்ஸ் குடுக்கறது, எல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வந்துரும்னா, இந்த கேரக்டர் டைப்ல வந்துரும். சரிங்களா? இப்போ இதனுடைய ரேஞ்ச், அப்புறம் இது ஒவ்வொன்னுத்துக்கும் எத்தன பைட்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேரக்டர். இப்போ கேரக்டர் எடுத்துட்டோம்னா, அது வந்து சைன்ட் கேரக்டர், அன்சைன்ட் கேரக்டர்ன்னு பார்த்தோமா? அன்சைன்ட், சைன்ட் இந்த மாரி 2 பார்த்தோம். இது 2த்துக்கும் எவ்வளோ பைட்ஸ் தான் மெமரி வந்து அலோகேட் பண்ணிக்கும்னா, 1 பைட் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணிக்கும். அது சைன்டா இருந்தாலும் சரி, அன்சைன்டா இருந்தாலும் சரி. ஆனா சைன்டா இருந்தா அதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்னா, -128ல இருந்து +127 வரைக்கும் இருக்கும். அதே அன்சைன்டா இருந்தா 0 to 255 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதே நம்ம ஃப்ளோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ளோட் வந்து 3 டைப்ஸ் சொன்னோம். ஒண்ணு வந்து ஃப்ளோட், டபுள், லாங் டபுள். ஃப்ளோட்டா இருந்துச்சுன்னா 4 பைட்ஸ். அதே டபுளா இருந்துச்சுன்னா 8 பைட்ஸ். அதே லாங்கா இருந்துச்சுன்னா, லாங் டபுளா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து 10 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணிக்கும். ஒவ்வொரு டபுள் வேல்யூக்கும் 10 பைட்ஸ். லாங் டபுள் வேல்யூக்கும் 10 பைட்ஸ். ஒவ்வொரு டபுள் வேல்யூக்கும் 8 பைட்ஸ் இந்த மாரி இருக்கும். அதே மாரி இதனுடைய ரேஞ்ச் வந்து வேரியேஷன் ஆகும். சரிங்களா? ஃப்ளோட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அத விட டபுள்க்கு அதிகமா இருக்கும். அத விட லாங் டபுள்க்கு வந்து ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம என்ன ரேஞ்ச்ல வந்து வேல்யூஸ் வந்து இதுக்கு ரெப்ரசன்ட் பண்ண போறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம இதுல எந்த டைப் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டிஜர். இன்டிஜர்ல வந்து எத்தன இருக்குன்னா, 6 டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து சைன்ட் இன்ட், அன்சைன்ட் இன்ட், அப்புறம் சைன்ட் ஷார்ட் இன்ட், அன்சைன்ட் ஷார்ட் இன்ட், அப்புறம் சைன்ட் இன்ட் லாங் இன்ட், அன்சைன்ட் லாங் இன்ட். இந்த மாரி 4 டைப்ஸா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுல சைன்ட் இன்ட்க்கும் அன்சைன்ட் இன்ட்க்கும் எத்தன பைட்ஸ்னா 2 பைட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே சைன்ட் இன்ட்டா குடுத்தாலும் சரி, அன்சைன்ட் இன்ட்டா குடுத்தாலும் சரி, அதுக்கு எத்தன பைட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஒரு வேரியபிள்க்கு வந்து 2 பைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சரிங்களா? அதனுடைய ரேஞ்ச் வந்து
சைன்ட் இன்ட்டுக்கு மைனஸ். ஏன்னா சைன்ட்னாவே என்ன சொன்னேன், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால -32,768 இருந்து +32,767 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சைன்ட் இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கொஞ்சம் அதிகமா வேணும், ஒரு 65,000 வரைக்கும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அன்சைன்ட் இன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே 2 பைட்ஸ் எடுத்துக்கும். அதே ஷார்ட்டுக்கும் அன்சைன்ட் ஷார்ட்டுக்கும் சைன் ஷார்ட்டுக்கும் ஒரே பைட்ஸ் தான் எடுத்துக்கும். ஒரு பைட்ஸ் தான் கிரியேட் பண்ணிக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து -128 to 127, இதுக்கு வந்து 0 to 255. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் லாங். இப்போ சப்போஸ் நம்ம அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணணும், அப்படின்னா கான்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணணும், இல்ல டிஜிட்ஸ் வந்து அதிகமா வர வேல்யூஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பைட்ஸ் கொஞ்சம் அதிகமா அலோகேட் பண்ணும். எத்தனை பைட்ஸ்னா 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணும். சரிங்க, ரெண்டுத்துக்குமே சைன்டு லாங்குக்கும் சரி அன்சைன்டு லாங்குக்கும் சரி எவ்வளவு மெமரினா 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணும். சைன்டு லாங் வந்து மைனஸ் வேல்யூஸ் எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கும். அன்சைன்டு வேல்யூஸ்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தது எவ்வளவு பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணும், அதே மாதிரி அதனுடைய ரேஞ்சஸ் என்ன, அதே மாதிரி எத்தனை டைப்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன டேட்டா டைப்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி எதனா ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.